அன்றைக்கு நேரத்தில் நம்ம முறுமுறுக்கிற ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் என்னன்னா, இந்த நாளை விட ரொம்ப முன்னாடி இருந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தோங்க, நீங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி சாலமன் சொல்றாரு. இந்த நாளை விட முன்னாடி நம்ம நல்லா இருந்தோம்னு சொல்லி இருதயத்துல சொல்லாது அப்படின்றாரு ஏன்னா அப்படி சொல்லும்போது நம்ம பொய் சொல்றோம். என்ன சொல்றோம்? இப்போ விட முன்னாடி ரொம்ப இப்போ ரொம்ப இதா இருக்குங்க, முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தோங்க. சில பேர்லாம் பாருங்க ஆண்டுக்குள்ள வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தாங்க, இப்பதாங்க ஆண்டுக்குள்ள வந்த பிற்பாடு தாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. தப்புங்க. சொல்ல போனா நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். முன்பைய வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கையில நீங்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டது ஏராளம். அதை முத தேவனிடத்தை பெற்றுக்கொண்டது ஒரு ரட்சிப்பு என்ற ஒரு காரியம். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நம்ம மீட்கப்பட்டோமே, அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் தெரியுங்களா? அதுதான் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து என்று சொல்லி நீங்க எவ்வளவுதான் நீங்க எண்ணி பார்த்தாலும் தேவன் நம்மை ஒரு மேன்மையான இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இருக்கிற யாரையும் கர்த்தர் தாழ்மையான இடத்துக்கு கொண்டு போகவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழதான் நம்ம அழைத்து அந்த வாழ்க்கைக்கு நேராக தான் நம்மை கொண்டு போயிருக்கிறார்.